ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து க்ளீன் வித் நவியோட எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ரேக்கை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த 2 ரேக்கையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 எப்படி இருக்குது, குப்பையாக இருக்குதா? அதே இந்த மிடில் ரேக்கை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்ட்டு. இதை வந்து நானும் மம்மியும் நேற்று தான் க்ளீன் பண்ணோம். இங்கே பாருங்கள், அது 2 கீழே இருக்குது பாருங்கள் ரேக், இதுவும் குப்பையாக இருக்குது. இந்த 5 ரேக்கையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதை பாருங்கள், நாங்கள் நேற்று இதை க்ளீன் பண்ணோம், பட் இதை நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இதை நான் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் வச்சு, ஓரத்தில் ஒரு பாக்ஸ் வச்சு அதில் வந்து பொட்டு எல்லாத்தையுமே வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள். அடுத்தது அதுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸில் பவுடர், பர்ஃப்யூம், நெயில் பாலிஷ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், நெயில் பாலிஷை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோன்னா அது ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நெயில் பாலிஷ் மட்டும் இல்லாமல் நெயில் டூல்ஸு, கட்டரு, நெயில் பாலிஷ் ரிமூவர் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான் இதில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ட்ரேயில் வந்து காட்டன் இருக்குது, அந்த குட்டி குட்டி பேக்லாம் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே இயர்பட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்றில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி கிளிப்ஸு அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள். அடுத்தது இங்கே வந்து ஒரு கவர் இருக்குது. இந்த கவருக்குள்ளே கிராண்டான ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள். அவ்வளோதான். அடுத்தது வந்து இந்த குட்டி பேக்கில் வந்து என்னோடய வளையல் எல்லாமே இருக்குது. அடுத்தது இந்த பேஸ்கெட்டில் என்னோடய ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். அடுத்தது இதில் வந்து வாட்சஸ்ஸு, வளையல் அதெல்லாம் இருக்குது. சைடில் வந்து குங்குமம், விபூதி, சந்தனம் அதெல்லாம் இருக்குது. இது ஆக்சுவலி எது மேலே வச்சுருக்கோன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு பெரிய ஆர்கனைசர். இதுக்குள்ளே என்னோடய ஹேர் கிளிப்ஸு, பேண்ட்ஸு எல்லாமே வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நிறைய பொருள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பாருங்க, நான் இதில் வந்து பாதி தான் காட்டியிருக்கேன். அந்த மாதிரி இன்னொரு பாதி அந்த சைடு இருக்குது. அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது வந்து அது கீழே ஒரு டப்பாவில் அம்மாவோட வளையல் எல்லாமே இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு ஆர்கனைசர் இருக்குது. அதுக்குள்ளே பிளாக் கலர் கேட்ச் கிளிப்ஸ், காஜலு, அதுக்கப்புறம் இயர்பட்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அம்மா அப்பாவோட வாட்ச்சு, கொஞ்சம் மிரரு அதெல்லாமே இருக்குது. அதுக்கு கீழே வந்து கிராண்டான வளையல் எல்லாமே இருக்குது. ஏதாவது கொஞ்சம் நெத்திச்சுடி அதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான் இதில் இருக்குது. அடுத்தது இன்னொரு ஆர்கனைசர் பக்கத்துலேயே வந்து ஹேர் பின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் கிளிப்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேலே வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற கிளிப்ஸ் அதே தான் இங்கேயும் இருக்குது. அடுத்தது இங்கே கொஞ்சம் பின்ஸும் இருக்குது. இதுக்கு மேலே வந்து மாய்ஸ்சரைசர், ஆலோவேரா ஜெல்லு, லைட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனு அதெல்லாம் இருக்குது. அடுத்தது இங்கே வந்து மஸ்காரா, காஜல்லு, லிப்ஸ்டிக்கு, லோஷன் இதெல்லாம் டக்குன்னு எடுத்துக்கிறதுக்காக இங்கே இருக்குது. அடுத்தது அதே மாதிரி இன்னொரு ஆர்கனைசரில் வந்து இங்கே கீழே இருக்கிற ட்ரேயில் வந்து கிராண்டான இயரிங்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் இருக்கிறதுல வந்து டெய்லி யூஸ்க்காக இருக்கிற இயரிங்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது கீழே இருக்கிற ட்ரேயில் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டட்ஸ் எல்லாம் இருக்குது, குட்டி குட்டியாக இருக்கிற ஸ்டட்ஸ். அடுத்தது இங்கே வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பொட்டெல்லாம் இருக்குது. அடுத்தது இங்கே வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வச்சு இதில் வந்து என்னோடய ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள், என்னோடய மணி இருக்குது, பேர்ல் ப்ரேஸ்லெட் இருக்குது, அதுக்கப்புறம் ரிங்ஸு, சோக்கர் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ ஊருக்கு போகிறோன்னா டக்குன்னு இது மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், அதுக்காக இது வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு வந்தோன்னா இன்னொரு குட்டி ஆர்கனைசர் இதே மாதிரி இருக்குது. இது வந்து மம்மியோடது. இதில் வந்து ஹேர் பேண்டு, அப்புறம் கொஞ்சம் 2-3 இயரிங்ஸு, அடுத்தது கிளிப்ஸு, கேட்ச் கிளிப்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷார்ப்னர் மட்டும் இருக்குது. இது வந்து காஜலோட ஷார்ப்னர்.
அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி மம்மி டேடியோட வாட்சஸ். இது வந்து டேடி எப்போவுமே யூஸ் பண்ணுற வாட்ச். அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிறது வந்து நானும் டேடியும் மம்மியோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண வாட்ச். அதோட மேட்சிங்காக இந்த ப்ரேஸ்லெட்டும் வந்துச்சு. அதுதான் இங்கே இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது இதில் வந்து என்னோடய வாட்ச்சு, பேங்கிள், டெய்லி யூஸ்க்கான பேங்கிள் அதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான். இந்த க்ளீனிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.